ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் சோறு எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த நெய் சோறு பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம். அப்போ எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ அதே போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். இந்த நெய் சோறுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெய் சோறு பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். ஹோல் கரம் மசாலா லிஸ்ட்டில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார் பூவு, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட ஹோல் கரம் மசாலா நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலருக்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு கைப்பிடி புதினா தழை, கூடவே ஒரு கைப்பிடி மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட புதினா இலை, மல்லி இலை வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி மணம் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கி நல்லா மணம் வந்துருச்சு. இப்போது நான் ஒரு தக்காளி எடுத்து அதை 1, 2மா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த தக்காளி நம்ம நறுக்கி சேர்க்குறது வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் சேர்க்கணும். தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்துச்சுன்னா போதும், ரொம்ப குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் நான் 1 கப்பு அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த நெய் சோறுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த நெய் சோறு செய்கிறது. இதில் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம வந்து அதை பாயில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுப்போமே ஒழிய, மற்றபடி செய்கிறது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 கப்பு அரிசிக்கு 1,5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடுவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் லெவலுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க தம் போடும்போது. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் நறுக்கி எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொரித்த வெங்காயத்தை முதல்ல இதில் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி வெங்காயம் பொரித்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான மணம் அண்ட் டேஸ்ட்டு இருக்குங்க. வெங்காயத்து கூட கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து அதையும் இந்த மாதிரி தூவிட்டு மூடி போட்டு தம் போட்டுருவோங்க. தம் போடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடியில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதும் அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அருமையான நெய் சோறு ரெடி ஆயிரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலையும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்குவோங்க. பாருங்கள், நமக்கு உதிரி உதிரியாக கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே நெய் சோறு கம்மன்னு அப்படியே வீடு ஃபுல்லாக மணக்குதுங்க இதனுடைய மனம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மணமான டேஸ்டியான நெய் சோறு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பண்ணியிருக்கேன் இந்த நெய் சோறு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.